மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் ஏற்பட, மகிழ்ச்சியும் மனநிறைவும் அதிகரிக்க, சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ், இயற்கை என்ற பேராற்றல் துணை புரிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, இந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித அலைநீளத்தில் வைப்ரேஷன் வந்துக்கிட்டு இருக்கும். ஒருத்தருக்கு கொஞ்சம் சர்க்கிள் அவருக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் கம்மியாக இருக்கும், அல்லது அவருக்கு யாரோடையும் தொடர்பு கொள்ள முடியாத இருப்பார். ஒரு சிலர் சாதாரணமாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்கள சுற்றி எப்போதும் பலவிதமான துறையில் சார்ந்தவர்கள், நண்பர்கள் இப்படி சூழ்ந்திருப்பாங்க. அது என்ன என்று பார்க்கும்போது, நம்ம உடலில் இருந்து வரக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம அனிமல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கும்போது, நம்முடைய யோக விஞ்ஞானத்தில் பார்க்கும்போது லோயர் சக்ராஸில் போய் எனர்ஜி டெபாசிட் ஆகும்போது, அங்கேயே இருந்துருச்சுன்னா நல்ல குட் பீப்புளுடைய கம்பெனியில் நம்ம இருக்க முடியாது. அந்த குட் பீப்புளுடைய கம்பெனியில் இருக்க முடியாது மட்டும் இல்லை, தவறான நட்புகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம தியானம் பண்ணுறோமோ இல்லையோ எல்லாரும் இன்புற வேண்டும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக அடையிறதுக்கு இறைவன் அருள் புரியணும், மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு எல்லோரும் வாழணும் அப்படின்னு நினைக்க நம்முடைய ஹார்ட் சக்கரா இயங்க ஆரம்பிச்சிடும். ஹார்ட் சக்கராக்குள்ளே யார் ஒருத்தர் வராரோ அவர் ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளே காலை வைக்கிறாருன்னு. நேவல் சக்கரா வரையும் பாடி மைண்டு இதுக்குள்ளே எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இதில் இருப்போம். ஹார்ட் சக்கராலேயும் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்கும், ஆனால் அது பிளாசமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளே நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். அந்த ஆன்மநேய ஒருமைப்பாடுன்னு சொல்கிறது, ஜீவகாருண்யம்னு சொல்கிறது, அந்த தயை தாட்சண்யம்னு சொல்கிறது, இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஹார்ட் சக்கரா விரிவு பெறும்போது அவங்கக்கிட்ட வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் ஏற்படும். அது மட்டும் இல்லை, அந்த குட் பீப்புளுடைய கம்பெனியில் அவங்க எப்போவுமே இருப்பாங்க. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம தாட்டு, வேர்டு, ஆக்ஷன் சரியாகிறதுக்கு தனிமையிலேருந்து பயிற்சி பண்ணணும். நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதால எந்த மாற்றமும் ஏற்படாது. அதனால் நம்ம அந்த தனிமையை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு இந்த பிரேக் டவுனை பிரேக் த்ரூ பண்ணி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், செஸ்ட்டில் ரைட் ஹேண்டை வச்சுக்கிட்டு அப்படியே மூச்சை இழுத்து விடணும். அப்படி மூச்சை இழுத்து விடும்போது இன்ஹேல் பண்ணும்போது அப்படியே டிவைன் எனர்ஜி இறங்குற மாதிரியும், எக்ஸேல் பண்ணும்போது லவ் அண்ட் கம்பேஷன் நம்மளை சுற்றி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்படியே நல்லா மூச்சை இழுத்து விடணும். அப்படியே ஹார்ட் சக்கரால் பிளாசம் ஆகிற மாதிரி நமக்கு யாருடைய முகம்லாம் தெரியுதோ அவங்க மேலே பற்றுலாம் வைக்காமல் அவங்கள வாழ்த்தி அவங்கள வழி அனுப்பி வைக்கணும். அப்படியே நம்ம மையப்பகுதியிலே இருக்கணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய மையப்பகுதியை நோக்கி நம்ம தொடர்ந்து செல்லணும். இதை உட்காந்துக்கிட்டும் பண்ணலாம், நின்றுக்கிட்டும் பண்ணலாம், படுத்துக்கிட்டும் பண்ணலாம். அப்படி பண்ணி 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 பழக பழக நாளடைவில் நம்ம போகிற இடத்துல ஒரு சந்தோஷமும் அமைதியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நமக்கு நம்மளாக போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கன்வின்ஸ் பண்ண பார்க்குறோம். நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கேன், நீங்கள் என் மேலே அன்பாக இருங்க, இப்படியெல்லாம் பண்ண முயற்சி பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம விடுபடணும். அதிலேருந்து விடுபட்டுட்டு நம்ம உள்ளுக்குள்ளே எப்போவுமே ஒரு ஈரமான இடத்துல இருக்கணும். அதே நேரத்தில் விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த வைப்ரேஷனை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வெறுப்பு, இந்த கோபதாபங்கள், இவங்களுக்கெல்லாம் 10 பாயிண்ட் கொடுக்குறாங்க எனர்ஜி. இந்த 300-400 லெவலில் போகுது அவங்களுடைய மதிப்பெண். அந்த 6ஆவை அழக்கிறவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா 10ல் தான் இருக்குது கோபம், இதெல்லாம் எனர்ஜி. அது 500 எப்போ தாண்டுது, 400லாம் எப்போ தாண்டுது அப்படின்னு பார்க்கும்போது சர்வீஸ் டு த மேன் கைண்ட் அப்படி போகிற போது எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற முயற்சியில் ஈடுபடுறோம். மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் 400-500ன்னு போகுது. அந்த அதிகபட்சமாக அந்த 6 உச்சகட்டத்தை எப்போ அடையுதுன்னு பார்க்கும்போது, ஞானத்தை அடையும் போது அவங்களுடைய வைப்ரேஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது எர்த் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க மறைந்ததுக்கு பிறகு அந்த வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மனிதர்களை நேசிக்கிறது இதெல்லாம் போக நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு பார்த்து அந்த பிறவி பெருங்கடலை தாண்டி போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதை பண்ணி டிவைன் ஃபீல்டோடு கனெக்ட் ஆகி அந்த ஞானம் என்பதை அடையும் போது தான் அவங்களுடைய ஃப்ரீக்குவென்சி தான் 1000 வரையும் போகிறதா சொல்கிறாங்க. இந்த லோ லெவலில் எனர்ஜி இருக்குது, அந்த 1லேருந்து 10, சிலருக்கு 0ல் கூட போயிடும். ஆனால் எப்போ யாருக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது
பியூர் லவ்வில் மற்ற ஹெல்பிங் டெண்டன்சியோடு இருக்கவங்களுக்கெல்லாம் ஜாஸ்தியாகிட்டே போகுது. அதில் உச்சகட்டம் 1000 எப்போ தொடுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த விஸ்டம்னு சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை அடையும் போது, அறிந்தது சிவம் என்றால் மலர்ந்தது அன்பு என்று சொல்வார்கள். அந்த மெய்ப்பொருளை உணரும் போது இறை நிலையினுடைய நுழைவாயிலுக்குள் நாம் செல்லுகின்ற போது அதுதான் நமக்கு உச்சகட்டத்தை எனர்ஜி லெவலில் கொண்டு போயிடும். அப்போ பெரியவங்க சொன்னாங்க இல்லையா, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு அது புரிய ஆரம்பிச்சிடும், நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். அந்த இன்ப துன்பன்ற நாடகத்தை கடந்து பேரின்ப வாசலுக்குள் நுழைந்து விடுவோம். எப்போதுமே சந்தோஷம்தான், நிறைவு தான், அமைதி தான், மகிழ்ச்சி தான். நம்மளுடைய சந்தோஷத்தை யாராலும் கெடுக்க முடியாது. அந்த நிலைக்கு அடைவதற்கு எல்லோரும் ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காக நமது முன்னோர்கள் பெரியோர்களெல்லாம் முயற்சி பண்ணாங்க. அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு நாம் உலகியல் இன்பத்துக்காக நம்ம நம்முடைய வாழ்க்கையை அடமானம் வைத்து கொண்டிருக்கின்றோம். பெற்றேன் பல்பிறவி பிறர்க்கே உழைத்து ஏழையானேன்னு ஒரு ஆழ்வார் சொல்வார். மற்றவங்க நமக்கு ஃபால்ஸ் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், கார் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, இந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நிலையிலிருந்து நம்ம விடுபட்டு நம்ம வந்த வேலை என்ன என்பதை மறந்துட்டு தெரிகிறோம். அந்த வந்த வேலை என்ன என்று பார்க்கும்போது தன்னிலை விளக்கம் பெறணும், அந்த தவ வாழ்வை மேற்கொள்ள வேண்டும். நம்ம இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் தன்னிலை மறந்து தெரியும் போது வாழ்க்கையிலே இன்ப துன்பம் என்ற சேற்றிலே சிக்கி அவதிப்பட வேண்டிய நிலை உருவாகும். அதிலிருந்து விடுபட்டு மேன்மை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது அந்த மேலான ஞானம் நமக்கு கைகூட வேண்டும். அந்த மேலான ஞானம் கைகூடுவதற்கு தூய்மை அடைய வேண்டும். அப்படி தூய்மை அடைவதற்கு ஒரு பயிற்சியாக இந்த கையை நேவலில் கொஞ்சம் நேரம் வச்சு மூச்சை எடுத்து விடுங்க. ஃபிசிக்கல் பாடியில் பியூரிஃபை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு 21 தடவை மூச்சை எடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் ஹார்ட்டில் செஸ்ட்டில் கையை வச்சுட்டு உள்ளங்கையை வச்சுட்டு நல்லா மூச்சை எடுத்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு, கற்பனைக்கு அப்பாற்பட்ட பிரம்மாண்ட மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு முக்தி இன்பத்தை நீங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். RC Podcast by MS Ravishankar Raja.